இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மதுரமுத்து தமிழகத்தோட ரொம்பவே பிரபலமான நகைச்சுவை கலைஞர்கள்ல ஒருத்தர். தன்னோட நையாண்டி பேச்சாலையும் நகைச்சுவை பட்டிமன்றங்களாலையும் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானவர். முத்து அப்படின்றது பெற்றோர்களால வைக்கப்பட்ட பெயர். சினிமா துறையில ஒரு தனி அடையாளம் வேணும் அப்படின்றதுக்காக தன்னோட சொந்த ஊரான மதுரையை தன் பெயர் கூட இணைஞ்சு மதுரமுத்து அப்படின்னு பெயர் வச்சுக்கிட்டாரு. இவர் ஒரு ஏழ்மையான விவசாய குடும்பத்துல இருந்து வந்தவர் தான். இவர் வாழ்ந்தது மதுரையில தான். அங்க பள்ளி படிப்பு மற்றும் கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு தனக்கென தன்னுடைய அடையாளத்தை தேடி அலைஞ்சிட்டு இருந்த அந்த வேலையில ஒரு மேடை பேச்சாளரா உயர்ந்தாரு. அதுக்கப்புறம் பட்டிமன்றங்கள் அவருக்கு வாய்ப்புகளை அளிச்சிருந்தது. அங்க தன்னோட நகைச்சுவை திறமைய வாரி அளிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் சன் டிவில ஒளிபரப்பான அசத்த போவது யாருல தனக்கென ஒரு தனி அடையாளத்தை மதுரமுத்துவுக்கு கொடுத்திருந்தது. அதை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு உயர்ந்தாரு மதுரமுத்து. தமிழ்நாட்டில் தொலைக்காட்சியில ஸ்டாண்ட் அப் நகைச்சுவையை முதல்ல கொண்டு வந்தவர் மதுரமுத்து தான். சுமார் 80 நாடுகள்ல 1200க்கும் மேற்பட்ட மேடை நிகழ்ச்சிகள்ல பங்கு பெற்றிருக்காரு. மதுரமுத்துவோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் 2,50,00,000 இருந்து 5 கோடி வரைக்கும் இருக்கலான்னு சொல்லப்படுது. அசையா சொத்துக்கள் மற்றும் சமூக பணிகள் மதுரையிலையும் சென்னையிலையும் சொந்தமா வீடுகள் வச்சிருக்காரு. மதுரமுத்துவுக்கு மட்டும் தனி வீடுகளும் இருக்கு. அது மட்டும் இல்லாம 2 கார் வச்சிருக்காரு. சமீபத்துல தன்னோட சொந்த ஊர்ல மறைஞ்ச தன்னோட முதல் மனைவி மற்றும் பெற்றோருக்காக ஒரு கோவில் கட்டியிருக்காரு. மேலும் அங்க ஆதரவற்றோர் இல்லம் ஒன்னுத்தையும் அமைச்சு பணியில ஈடுபட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம கஷ்டப்படுற மாணவர்களுக்கு நோட்டு புத்தகமும் வழங்கிட்டு வராரு. தமிழகம் மட்டும் இல்லாம வெளிநாடுகள்லயும் நடைபெற பட்டிமன்றங்கள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள்ல பங்கு பெற்றுட்டு வராரு. அவருக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு 50,000 இருந்து 1,00,000 வரைக்கும் சம்பளம் வாங்குறதா சொல்லப்படுது. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.